இது தங்களது கட்சி விவகாரம் என்றும் இதை யாரும் விவாதிக்க வேண்டாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் பதவி நியமனம் தொடர்பாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் இருவரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கட்சியின் கௌரவ தலைவர் மணி, நிலைய செயலர் அன்பழகன், வன்னியர் சங்க செயலர் கார்த்தி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி, சட்டமன்ற தேர்தல் மாநாடு பற்றி குழுவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5% உள் ஒதுக்கீடு பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக பாமக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த சந்திப்பை அடுத்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து பாமக தலைவர் அன்புமணி புறப்பட்டு சென்றார். கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். அதாவதுங்க, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு தாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் ஐயாட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம்.